ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ரெண்டரிங் பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதில் ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். இதில் நீங்கள் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். இதில் எல்லாமே வந்து மல்டிமீடியா ரிலேட்டடாக இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருமே வந்து செப்பரேட்டாக எடுத்துட்டு இருக்கிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் கிளாஸ் தான், கம்பைன் கிளாஸஸ் எல்லாமே கிடையாது. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஜாப் ஓரியன்டான ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதனால டைம் வந்து வேஸ்ட் ஆகாமல் ஷார்ட்டட் பீரியட்ஸ்லேயே வந்து ப்ரொஃபஷனலான எஜுகேஷன் லேர்னிங் வந்து என்னால் கொடுக்க முடியும். அந்த கான்ஃபரன்ஸ்ல தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. வாங்க கிளாஸுக்கு போகலாம். இந்த வீடியோல ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து எக்ஸ்டீரியர் மாடல் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோல நான் மாடல் கிரியேட் பண்றதை பத்தி போட்டிருப்பேன். இந்த மாதிரி வீடியோல எப்படி கிரியேட் பண்றது, அதாவது கேட் டிராயிங் இல்லாமல் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோல வந்து நான் கண்டிப்பாக இம்போர்ட் பண்றேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மெட்டீரியல் அப்ளை பண்ணி தான் வந்து ஃபுல் எக்ஸ்டீரியருமே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா, எல்லாமே வந்து கிரே கலர்ல இருக்குது. கிளாஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஃபிக்ஸ்டு விண்டோ தான் வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி பாருங்க, இங்க வந்து ஒரு ஸ்விமிங் பூலுக்கு வந்து ஒரு பிளைன் தான் வச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து பிளைன் ஆப்ஜெக்ட். எல்லாத்தையுமே வந்து சப்போஸ் நாம பாலிகான் ஆப்ஜெக்டா மாத்தினாலும் கூட கன்வெர்ட் டு பாலிகானா கொடுத்துடலாம். பட் நான் இந்த இடமெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, மெட்டல் எஃபெக்ட்னால லைனே கொடுத்துங்க. ஏன்னா சப்போஸ் சேஞ்ச் பண்ணாலும் கூட ஈஸியா சேஞ்ச் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவுட்புட் சைஸ் ஒரு மினிமம் ஒரு ரெண்டரிங் வேணும்னா 3 விஷயம் தேவைப்படும். ஒன்னு வந்து மாடல், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேமரா, மூணாவது லைட்டிங். இப்போ மாடல் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன டீடைல் ஒர்க் எல்லாமே வந்து ஃபர்தரா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரெண்டரிங் மட்டும் தான் மெயினா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ரெண்டரிங் வந்து ரெண்டு டைப்ல வந்து ரெண்டரிங் பண்ணலாம். ஒன்னு வந்து அதாவது லைட்டிங் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா சன்லைட் மூலமா லைட்டிங் கொடுக்கலாம், டூம் லைட் மூலமா லைட்டிங் கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியே எப்படி கொடுக்கறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சன்லைட் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சன்லைட் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்க டாப் வியூல போய் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். சரி, இங்க டாப் வியூங்கும் போது நம்ம டைரக்ஷன் பார்த்து தான் கொடுக்கணுமா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் தான் பார்த்து கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இஷ்டப்பட்டதுல நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். ஆனா இங்க கிரியேட் ஆகும்போது சன் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ டோன்ல இருந்து தான் வந்து கிரியேட் ஆகும். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரும்போது ப்ளூ டோன் வரும். சென்ட்ரல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பியூர் ஒயிட். மதியானம் 1 மணி 2 மணினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா இங்க இருந்தே கிரியேட் பண்ணிக்கிறேன். சன் வந்து 2 இடத்துல கிரியேட் பண்ணிக்கலாம். வீரே டூல் பார்லயும் கிரியேட் பண்ணலாம், இல்ல இங்க போய் கிரியேட் பண்ணலாம். எங்க கிரியேட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேமராக்கு மட்டும் தான் வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ சன்னை கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து பாருங்க. ஆக்சுவலா இந்த பிளாக் லைன்ல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் வந்து ஷேடோவெல்லாம் தெரியணுங்கிறதுனால இங்க இருந்து டிராக் பண்ணி வீட்டோட சென்டருக்குள்ள வச்சிடறேன். ஸ்கை கிரியேட் பண்ணுமா கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கை வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி ஒரு டெஸ்டிங் பார்த்தனால எனக்கு அந்த இது இருக்கு. இப்போ வந்து ஸ்கை கிரியேட் ஆயிருச்சு. இப்போ ஸ்கை கிரியேட் ஆயிருச்சு. இப்போ டாப் வியூல இருந்து கிரியேட் பண்ணனால ஃப்ரண்ட் வியூல பார்த்தீங்கன்னா தரையோட தரையா, அதாவது 0 டிகிரி ஆக்சிஸ்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ்ல 0 டிகிரி. 0 டிகிரினா எப்படி இருக்கும்? ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 5:45 எல்லாம் பார்த்தீங்கன்னா சன் வந்து அப்பதான் சன்ரைசஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த டைம்ல நம்மளுக்கு வரும். ஈஸ்ட் சைடில் நான் இது சன் வச்சனால எனக்கு கெல்வின் வேல்யூ பேஸ் பிரகாரம் ஒரு எல்லோ டோன் தான் வந்து விழுகும். மார்னிங், அதாவது மார்னிங்னாலே எல்லோ தான். அப்படியே போக போக ஈவினிங் தான் வந்து ப்ளூ டோன் வரும். ஓகேங்களா, இப்போ சன் வந்து போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா கேமரா வந்து செட் பண்ணணும். கேமரா வந்து நான் 2D வியூல இருந்து செட் பண்ணல, 3D வியூல இருந்து எனக்கு பிடிச்ச வியூவை நான் இங்க இருந்தே வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்மளோட இங்க பாருங்க, கரெக்டா வியூ போர்ட்ல உங்களோட ஆங்கிள் வந்து இந்த இடத்துல செட் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த காம்பவுண்ட் வாலும் தெரியணும், இந்த ஸ்விமிங் பூலோட இந்த லைனும் தெரியணும். நல்லா ஜூம் அவுட் பண்ணனா அது இதாகுது. லுக் வந்து நல்லா இருக்குங்கும் போது இப்படியே இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தானே. என்ன பண்றேன்னா வீரே டூல் பார்ல இருக்கிற பிசிக்கல் கேமரா ஒரு கிளிக் மட்டும் பண்றேன். அப்படியே கேமரா வியூ செட் ஆயிருச்சுங்களா. கேமரா செட் பண்ணா அடுத்த செகண்டே நம்ம ரெண்டரிங் செட்டப் போய் அவுட்புட் சைஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. இப்போ இந்த கேமரா வியூவை லாக் பண்ணுங்க. வீரேல தான் இருக்கிறனான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா காமன்ல சிங்கிள் இமேஜ் தான் எடுக்க போறேன். ரெண்டாவது ஹெச்டி டிவி, அதாவது ஃபுல் ஹெச்டி. சப்போஸ் வேற சைஸ் இருந்தாலும் கூட இதை வந்து ஹெச்டி சைஸ்ல ஃபுல் ஹெச்டி செட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டு சேவ் ஃப்ரேம் ஷிஃப்ட் F, அப்படி இல்லையா வீரேகாம் 001 கிளிக் பண்ணுங்க. கீழே வந்தீங்கன்னா சோ சேவ் ஃப்ரேம். இப்போ சேவ் ஃப்ரேம். இப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ள வந்து நான் நினைச்ச மாதிரி ஆப்ஜெக்ட் செட் ஆயிருச்சா? ஓகே, பர்ஃபெக்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரெண்டரிங் எடுத்து பார்த்தரலாம். ரெண்டரிங் இன்டராக்டிவ் ரெண்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு வீரே ஃப்ரேம் பஃபரை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும். இதுல இன்டராக்டிவ் வந்து எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணனா பாத்தீங்களா ஒரு அழகா வந்து ஒரு லைட்டா வந்து ஒரு ஏர்லி மார்னிங் விழுகிற மாதிரி விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னதான் ஃப்ரண்ட் வியூல போய் பாருங்க, தரையோட தரையா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரு சர்க்கிள் மாதிரி சன்னை வந்து டைம் ஸ்லாப் பண்ணணும். இங்க இருந்து காலையில விடிய ஒரு 5 6 7 அப்படிங்கும்போது எல்லோ டோன்ல இருந்து ப்ளூ டோன் வருது பாத்தீங்களா. அப்படியே நீங்க ஈவினிங் போனீங்கன்னா, அதாவது ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா ஒரு மதியான நேரம் உச்சி வெயில் எப்படி இருக்கும், பளிர்னு பல்ல காட்டுற மாதிரி இருக்குமா? அப்படியே பின்னாடி வாங்க, அப்படியே ப்ளூ டோன் போகும்.
ப்ளூ டோன் போய் அப்படியே சன்ரைஸ் சன் செட் ஆகும்போது ஒரு டைம் ஆரஞ்சு வரும். ஆனால் ஏர்லி மார்னிங்க்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, அப்படியே போயிருச்சுன்னா சன்னை வந்து 3 யூஸ் பண்ணாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா மறுபடியும் அப்படியே ரொட்டேட் பண்ணி இப்படியே மாற்றி மாற்றி விளையாட வேண்டியதுதான். நீங்கள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஈவினிங் டோன் ஒரு 5 o'clock மேலே இருந்துச்சுன்னா ஒரு கூல் எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஷேடோ பாருங்க, கரெக்டாக இந்த ஆப்ஷன் விழுகும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா நான் இந்த ஷேடோ ஓகே, இந்த ஷேடோ ஆனால் எனக்கு இந்த இடத்துலையும் பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். டாப்பி போய்க்குங்க, இங்கே இருக்குங்களா லைட்டாக அந்த சைடு இருக்கிற ஷேடோவில் ஓரளவுக்கு நீட்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்கை இதுதான் இருக்கு. ஸ்கை மாற்றினாலும் கூட நம்ம மாற்றிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ கேமராவை செலக்ட் பண்ணுங்க. கேமராவை செலக்ட் பண்ணிட்டு கேமராவோட பேராமீட்டரில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா பேசிக் அண்ட் டிஸ்பிளே. டார்கெட் வச்சிருக்கீங்களா, ஸ்டில் கேமரா வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சென்சார் அண்ட் லென்ஸ். ஃபீல்ட் ஆஃப் வியூ இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை எடுத்துட்டு ஃபோக்கல் லென்த்தில் வைங்க. ஃபோக்கல் லென்த் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபோக்கல் லென்த் வந்து ஒரு 42 mm லென்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பட் இந்த இப்போ வச்சிருக்க டிஸ்டன்ஸே நல்லா தான் இருக்குது, அதனால வந்து 42 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பிரைட்னஸ் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐஎஸ்ஓ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் பிரைட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால விட்டுறலாம். கீழே வாங்க, இந்த ஆப்ஷன் ஓகே, மற்ற கேமரால எல்லாம் வேறு எதுவும் வேண்டாம். நம்மளோட சன்லைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சன்லைட்டோட பேராமீட்டர் வேல்யூ, சன்லைட்டோட இன்டென்சிட்டி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் வைக்கும் போது நீட்டாக தான் வச்சேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம சன்லைட்டை பற்றி எந்த கவலைப்பட வேண்டாம். அப்படின்னா இருந்தாலும் கெல்வின் வேல்யூ கொஞ்சம் மேனேஜ் பண்ணும் ப்ரோ. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டர் செட்டப்ல ஏன்னா இதுவும் ஒரு மெத்தடு. ஏன்னா ஒரு மெத்தட்லயே நம்ம போயிட்டு இருக்க கூடாது, நிறைய மெத்தட் இருக்கு இதுல. அதனால தான் திரும்ப 3ds Max எவ்வளவு வீடியோ போட்டாலும் திரும்ப போட்டுட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு மாதிரி ரெண்டரிங் வந்துட்டே இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கீழே வாங்க, வீரேன்னு ஒரு டேக் இருக்குங்களா. வீரே டேக்ல கடைசியா பாத்தீங்கன்னா கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இதுல ஆட்டோ எக்ஸ்போசர், ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே அதுவே சன்லைட்டையும் கேமராவோட கண்ட்ரோலையும் வந்து கேமராவே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இதை ஆன் பண்ணி விடுங்க. பிரைட்னஸ் ஆகுதுங்களா, ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ். இப்போ பாருங்க நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைச்சிச்சுங்களா. இதுதான் வந்து ஆட்டோ எக்ஸ்போசர், ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ்ங்கிறது. இருந்தாலும் இதை நான் கொடுத்தனவே ஓவர் பிரைட்னஸ் ஆயிருச்சே ப்ரோ, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா பிரைட்னஸ் கம்மி பண்றதுக்கு 2 விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஒன்னு வந்து HDR இமேஜ் வைக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ அதாவது எக்ஸ்போசரோட ஹைலைட் பர்ன் ஒன்று இருக்கு, அதை வந்து கம்மி பண்ணணும். ஹைலைட் பர்னை ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணலாம். ஹைலைட் பர்ன் கம்மி பண்ணாலே இந்த ப்ளீச் எல்லாத்தையுமே தூக்கி விட்டுரும். சரி, ஹைலைட் பர்ன் எங்க போய் கம்மி பண்றதுன்னா ஃப்ரேம் பஃபர்ல தான். ஃப்ரேம் பஃபர்ல இங்க இருக்கிற ஐகானை இழுத்து விடுங்க. இதுல ஆக்சுவலா லென்ஸ் கரெக்ஷன்ங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கேன். இதை வந்து டிசேபிள் பண்ணுங்க. கொஞ்சம் க்ளோ மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்கும். பாத்தீங்களா க்ளோ ஆகுதுங்களா, அந்த க்ளோ எஃபெக்ட் கொடுக்கிறது. ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் இப்போதைக்கு வந்து ஷார்ப்னஸ் வேண்டாம், க்ளோனஸ் வேண்டாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதில் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசர் அப்படிங்கறத ஆட் பண்ணுங்க. எக்ஸ்போசரோட வேலையே என்னன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது தான். பட் நம்மளுக்கு என்ன வேணும், ஹைலைட் பண்ண அந்த ப்ளீச்சை வந்து கம்மி பண்ணணும். இது அப்படியே கம்மி பண்ண ப்ளீச் பாத்தீங்களா டோட்டல் நல்லா கம்மி பண்ணீங்கன்னா ஃபுல்லா கம்மியாயிரும். ஆனா நான் வந்து ஓரளவுக்கு வெள்ளையா இல்லாம ஃபுல்லா கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சூப்பரா இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு கம்மி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது எக்ஸ்போசர் கம்மி பண்ணலாம், எக்ஸ்போசர் மத்ததெல்லாம் விட்டுறலாம். இப்போ வெளியே எடுத்துறேன். இப்போ பாத்தீங்களா ஓரளவுக்கு சூப்பரா இருக்கா. இது வந்து செகண்ட் மெத்தட். மூணாவது என்ன ப்ரோ, கலர் டோன் வந்து இது என்ன எல்லோ கலர்ல தெரியுது அப்படின்னா இது வந்து ஸ்கையோட தான், அது பிரச்சனை இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கை வந்து மாத்தி பார்க்கலாம். சன்லைட் செலக்ட் பண்ணிட்டு சன்னோட பேராமீட்டர்ல ஸ்கை மேப்பிங் இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து ஸ்கை மாடல் பாருங்க, பிரீத்தம் 18 கொடுத்தீங்கன்னா இது ஒரு டோன்ல வரும். இந்த டோன் வரும்போது கலர் மாறிடுச்சுங்களா. ரெண்டாவது ES கிளியர், இது வந்து ஒன்று வரும். ஹாசிகிட்டினா இது வந்து இந்த மாதிரி ப்ளூ டோனில் வரும். ப்ளூ டோன் வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ப்ரோக்ரெசிவ், இது வந்து ஆரஞ்சு டோன் மிக்ஸ் ஆகும்போது ஆரஞ்சு டோன் வரும். நம்மளோட இஷ்டம் தான், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கிடையாது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹாசிகிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து அருமையா இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த லெவல் கொண்டு போய்க்கலாம். மெட்டீரியல் கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிஸ்டம் ஹேங் ஆக ஆரம்பிக்கும், அதனால கண்டுக்கலாம் தேவையில்லை. நீங்க பார்த்துட்டு மெட்டீரியல் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு கண்ணாடி மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்லாட். இப்போ இந்த மெட்டீரியல் இங்க அப்ளை பண்ணியிருக்கேன். கிளாஸ்னாலே என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து 100% ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆனா ஃபுல்லா வைங்க. ரெண்டாவதுனா டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, ரிஃப்ராக்டா வந்து ஃபுல்லா கம்மி பண்ணுங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சுங்களா, அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும், அதாவது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது நல்லா தெரியும். அப்படின்னா ஃபிராக்ஷனல் IR வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு எக்ஸ்டீரியர் தானே இது அப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் ஒரு 4ன்னு வைக்கிறேன். 4 வைக்கும்போது பின்னாடி இருக்கிற ஸ்கை எல்லாம் பாருங்க நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா. பட் 4 வைக்காதீங்க, ஒரு 3 வைங்க. லைட் ரிஃப்ளெக்ஷன் இருந்தா போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஏன்னா HDR இமேஜ் மாத்திட்டோம்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் அடிக்கும் போது இன்னுமே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஓகே, கொஞ்சம் திக் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஃப்ராக்ட்ல கிளாஸ்னஸ் வேல்யூவை ஒரு 0.8 அந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் பிளர் பிளஸ் திக்கும் வந்து சேர்ந்து வரும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிண்டட் கிளாஸ் மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ. ஃபாக் கலர் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. லைட்டா இன்க்ரீஸ் பண்ணாலே கலர் மாறும். இருந்தாலும் நான் ஒரு டிண்டட் ஒரு ப்ளூ கலர்
இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். என்னதான் ப்ளூ கலர் கொடுத்தாலும் இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? லைட் பண்ணணும்னா ஃபாக் கலர் கீழே இருக்கிற டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 30 அப்படின்னு கொடுத்தாலே ஒரு லைட் கலர் வந்து அழகாக உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சரி, இப்போ கிளாஸ் முடிஞ்சாச்சு. ஆப்போசிட்ல அந்த மாடலெல்லாம் வைக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ கிளாஸ்னஸ் வேல்யூ ஒரு 0.9 மாதிரி வச்சுறேன். இது மட்டும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணுங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அவுட்புட் தெரியாது. இது வந்து ஒரு ஸ்டேஜ் ஆச்சுங்களா? சரி, ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம்னா இது ஃபுல் கிளாஸ் இந்த கலர் இருக்கு பார்த்தீங்களா? பில்டிங் ஃபுல்லாகவே நான் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். இந்த கலரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு லைட் ஒரு க்ரீமிஷ் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு தான் அடிக்க போகிறேன், பெயிண்ட் தான் அடிக்க போகிறேன். ஓகேங்களா? அப்படின்னா பெயிண்ட்ல வந்து இவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் இருக்காது, ரஃப்னஸ் வந்து ஆட் ஆகும். அப்படின்னா டிஃப்யூஸில் இருக்கிற ரஃப்னஸை வந்து ஒரு 0.7 மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ரஃப்னஸ் வந்து நல்லாவே ஆட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கிற கலர், ஏன்னா கிரவுண்டு வந்து அதே கலர் மாதிரி தான் இருக்கு, பட் கிரவுண்டெல்லாம் அந்த மாதிரி கலர் இருக்கக்கூடாது. கிரவுண்டுக்கு வந்து ஒரு கிரே கலர் வந்து அப்ளை பண்ணிடலாம். இதோட ரிஃப்ளெக்ஷனும் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல டச் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃப்ளோருக்கு வந்து வேற ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். நான் வீரே மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்களா? இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டைல்ஸ் மெட்டீரியல் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ டைல்ஸ் மெட்டீரியலோட இது வியூ வந்து தெரியல எவ்வளோ டைல்ஸ் இருக்குன்னு. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? மெட்டீரியல் எடிட்டர்ல சோர்ஸ் ஆடர் மெட்டீரியல் வியூ போட்டு டைல்ஸோட கவுண்டிங் கம்மி பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு UVW மேப் அப்படிங்கிற ஒரு மேப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸ் டைப் கொடுத்துட்றேன். இப்போ இதுக்குள்ள வந்தீங்கன்னா ஜிஸ்மாஸ் ஸ்கேல் டூல் வச்சு கரெக்டாக ஸ்கேல் பண்ணிட்டீங்கன்னா டைலிங் வேல்யூ இங்கே கம்மியாகும். டைலிங் வேல்யூ கம்மியாகும் போது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிருந்து Z டைரக்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் வந்து செமையாக இருக்குங்களா? இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஜிஸ்மாஸ்லேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன். ஒரு சப்ஜெக்டோட வேல்யூ முடிஞ்சு. காமன் வால்க்கும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காமன் வாலோட மெட்டீரியலையும் சோர்ஸ் ஆடர் மெட்டீரியலையும் வியூ போட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெர்டிக்கலாக வந்திருக்குது. ஜிஸ்மாஸ் செலக்ட் பண்ணிட்டு ஆங்கிள் ஸ்னாப் ஆங்கிள் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஹரிசான்லாம் மாற்றி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இதுவும் அழகாக வந்து செட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ டாப்ல பார்த்தீங்கன்னா டாப்லையும் கரெக்டாக இருக்கு. ஜிஸ்மாஸ்ல இருந்து வெளியே வந்துடுறேன். இப்போ ஸ்விமிங் பூல் செட் பண்ணோம்ல, ஸ்விமிங் பூலுக்கு வாட்டர் எஃபெக்ட் தான். மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த வாட்டர் எஃபெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த மெட்டீரியல் அசைன் பண்ணுங்க. வாட்டர்னாலே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ டோன்ல இது வைக்கணும். ஆக்சுவலா ப்ளூ டோன் இங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன். இல்ல ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னாலும் கூட ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணிருங்க. ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல்லா வச்சிருங்க, ஏன்னா 100% நம்ம ஃபேஸ் எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்தது ரிஃப்ராக்ட் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். அதனால இப்போ இந்த தண்ணி வந்து வேவ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பம் மேப் இருக்குதுல்ல, இதுல வந்து நாய்ஸ் மேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜென்ரல்ல நாய்ஸ் மேப் அப்படிங்கிறது ஒன்று கீழே இருக்கும். நாய்ஸ் மேப் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய வேவா வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகும். நம்மளுக்கு சின்ன சின்ன வேவ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3-3-3 சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு போக வேண்டியதான். இப்போ ஒரு 5-5-5 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்னா க்ளோஸ் அப் ஷாட் வைக்கும்போது நம்மளுக்கு அது தெளிவாக தெரியும். இல்லை எனக்கு இந்த வாட்டர் வந்து கொஞ்சம் டிண்டட் கலர் வேணும் அப்படின்னா ஃபாக் கலர் நம்ம நார்மலாக லைட்டாக இது இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு ப்ளூ டோனில் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அமௌண்ட்டை ஒரு 50. இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு மெட்டல் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த மெட்டீரியல் அசைன் பண்ணிட்டு டிஃப்யூஸ்ல ஃபுல் பிளாக் வைங்க. ரிஃப்ளெக்ஷன் 100%. ஃபிராக்ஷனல் ஐஆர் வேல்யூ டிக் எடுத்து விட்டுருங்க. நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதை விட உங்களுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா கிளாஸ்னஸ் வேல்யூவை ஒரு 0.8 அந்த மாதிரி வச்சீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்ல குரோம் எஃபெக்ட் வரும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த க்ளோனஸ் வந்து வேண்டாம் ப்ரோ, அது வந்து ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ரிஃப்ளெக்ஷன்ங்கிறதுனால ரொம்ப கலர் இழுத்துடுது அப்படின்னா லென்ஸ் எஃபெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ளூம் வந்து ஆஃப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து சுத்தமாவே இருக்காது. இப்போ பாருங்க சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கா. அடுத்த ஸ்டேஜ் வந்து எனக்கு இதே குரோம் எஃபெக்ட் வந்து இந்த கண்ணாடிக்கு மேல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், லைட்டா அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. மெட்டீரியல் எடிட்டர்ல இதே மெட்டீரியல் அசைன் பண்ணனா இங்க பாத்தீங்களா, இங்கேயும் வந்து அதே மாதிரி குரோம் எஃபெக்ட் வந்து அழகா கிடைச்சிருச்சுங்களா. சரி ப்ரோ, இங்க இருக்கிறதுக்கெல்லாம் வந்து டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்சர் தனியா நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதான். நான் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஜெக்ட்டை இங்கிருந்து தவிர்க்க பாக்குறேன், ஏன்னா இது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்க ஓன் கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் நிறையா. இது எதுக்கு நான் இப்போ யூஸ் பண்றேன்னா டக்குன்னு எப்படி ரிசல்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணி உங்ககிட்ட இது பண்ண வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் உங்களோட ஆதரவு தெரிவிங்க. ஃபைனலாக இண்டிவிஜுவலாக ஆன்லைன் கிளாஸ் வந்து பர்சனலாக எங்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். வாழ்க தமிழ்.